ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே வித்தியாசமான டாபிக்கை பார்க்க போறோம். பொதுவா நம்ம புக்கு படிச்சோம்னா புக்குகளை படிக்க படிக்க நம்மளோட அறிவு வளரும், நம்மளோட கற்பனை திறன் கூடிக்கிட்டே போகும்னு சொல்லுவாங்க. ஆனா உலகத்துல சில புக்குகளை படிக்கவே கூடாது, அந்த புக்கை படிக்கிறதுனால நிறைய ஆபத்து இருக்கு அப்படின்னு கஷ்டப்பட்டு எழுதின பல புக்குகளை யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட புக்கை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் பேக் டு தி நேசம டாக்கீஸ். நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வரும். சரி வாங்க அந்த புக்கை பத்தி டீடைலா பார்க்கலாம். 700 வருஷத்துக்கு முன்னாடி ஐரோப்பால ஒரு கைதிக்கு 2 மணி நேரத்துல மரண தண்டனை நிறைவேற்ற போறாங்க. இதுல என்ன ஆச்சரியமான விஷயம்னா 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அவன் சாகவே இல்லை. அவன் எப்படி சாகலன்னு கேக்குறீங்களா? அவனை ஒரு சாத்தான் காப்பாத்திருச்சு. இப்ப நம்ம பார்த்த இந்த கதை அப்படியே ஓரமா இருக்கட்டும். இப்ப நம்ம வேற கதைக்கு போலாம். 16ஆம் நூற்றாண்டுல யூரோப்ல ஒரு பெரிய போர் நடந்துச்சு. அந்த போர்ல ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க தான் ஜெயிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெயிச்ச இடத்துல போய் கொள்ளையடிப்பாங்கல்ல, அதே மாதிரி இவங்களும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பானிஷ் வீரர்கள் பிரெக்கியூன்ற நகரத்துக்குள்ள நுழைறாங்க. அந்த நகரத்துக்குள்ள இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான சர்ச்சை பாக்குறாங்க. அந்த சர்ச்சுக்குள்ள போய் இவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி ஏதாவது பொருள் இருக்குமா அப்படின்னு பொருட்களை தேடி போறாங்க. ஒரு பூட்டி வச்சு ஒரு ரகசிய அறை மட்டும் இருக்கு. அந்த கதவை உடைக்கிறாங்க. அந்த அறைக்குள்ள போய் பாக்குறாங்க, மிரண்டு போறாங்க. ஒரு பிரம்மாண்டமான புக்கை பாக்குறாங்க. அந்த புக்கை ஒருத்தரால தூக்கவே முடியல, ஏன்னா 75 கிலோ இருக்கு. 2 பேர் சேர்ந்து கஷ்டப்பட்டு அந்த புக்கை தூக்க முடியாம தூக்கி அந்த அறையில இருந்து வெளியே கொண்டு வராங்க. இவ்வளவு பிரம்மாண்டமான புக்குக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு மெதுவா புக்கை திறந்து பாக்குறாங்க. பக்கங்களை புரட்ட ஒரு பைபிள்ல என்னெல்லாம் எழுதியிருக்குமோ அதுதான் எழுதியிருக்கு. அந்த உள்நாட்டுல கடைபிடிக்கிற மருத்துவ முறை, கடவுளை எப்படி வழிபடணும், இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் தான் 290 பக்கம் வரைக்கும் எழுதியிருக்கு. இந்த புக்ல அப்படி என்னடா ஆபத்து இருக்குன்னு இதை போய் ரகசிய அறையில ஒளிச்சு வச்சிருக்கு. அப்படி அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் புக்கை படிக்க சிரிக்கிறாங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. 290 பக்கங்களை தாண்ட அந்த புக்கோட நிறமே மாறுது. அதாவது அந்த புக்ல எதிர்மறையான விஷயங்கள் நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பேயை எப்படி ஓட்டணும், பில்லி சூனியம் எப்படி பண்ணணும், கடவுளை விட்டுட்டு சாத்தானை எப்படி வணங்கணும், இப்படின்னு பல விஷயங்களை வரிசையை எழுத ஆரம்பிச்சிருக்கு. இதை படிக்க பிரம்மாண்டமான போர்ல ஈடுபட்ட இந்த போர் வீரர்களுக்கே பயம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. இப்படி இவங்க படிக்க கடைசி 10 பக்கத்தை மட்டும் காணும். இந்த புக்கோட 10 பக்கங்களை கிழிச்ச தடம் மட்டும் இருக்கு. அந்த 10 பக்கத்தை கிழிக்கிற அளவுக்கு அதுல அப்படி என்னதான் எழுதி இருக்கும், அதை ஏன் யாரும் படிக்க கூடாதுன்னு நினைச்சாங்க அப்படின்னு இந்த வீரர்கள் எல்லாம் குழம்பி போறாங்க. சரி, இந்த புக்கை யார் எழுதுனா, எப்படி இந்த சர்ச்சுக்குள்ள வந்துச்சு அப்படின்ற கதையை இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் நல்ல வழிகளை விட்டுட்டு தவறான வழியில போக ஆரம்பிக்கிறான். இவன் கெட்டு போனது இல்லாம நிறைய பேரையும் அந்த வழியில கூட்டிட்டு போய் கெடுக்க ஆரம்பிச்சான். அதாவது பில்லி சூனியம் பண்றது, சாத்தான வழிபடுறது, நிறைய குற்றங்களை பண்ண ஆரம்பிக்கிறது, ஒழுக்கம் இல்லாம வாழ்றதுன்னு பல அக்கிரமங்களை பண்ண ஆரம்பிச்சான். இதை பார்த்துட்டு பொறுக்க முடியாத அரசாங்கமும் மக்களும் இவனை அடிச்சு உதைச்சு 2 மணி நேரத்துல மரண தண்டனை கொடுக்கலாம்னு முடிவு பண்றாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட ஆரம்பத்துல ஒரு கதையை பார்த்தோம்ல, அந்த கதை இந்த பாதிரியாரை பத்தினதுதான். 2 மணி நேரத்துல இவனுக்கு மரண தண்டனை சாதாரண தண்டனை கொடுக்க போறது கிடையாது. இவனை முழுசா நிக்க வச்சு இவனை செவரா வச்சு பதிச்சு செவுத்தோட வச்சு இவனை பூசிடுவாங்க. இப்படி ஒரு தண்டனை கொடுக்கறதுக்காக மக்களும் அரசாங்கமும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தண்டனையை நிறைவேற்ற போறப்ப மக்களை பார்த்தோம், அங்க இருக்கிற அதிகாரிகளை பார்த்தோம், எனக்கு தயவு செஞ்சு கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் தாங்க. இந்த ஊரும் மக்களும் அரசாங்கமும் பெருமைப்படுற அளவுக்கு இந்த உலகத்திலே தலை சிறந்த ஒரு புக்கை எழுதி தரேன்னு சொல்றான். அதுவும் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டுக்குள்ள முடிச்சு தரேன்னு சொல்றான். நான் இப்ப சொன்ன மாதிரி மட்டும் ஒரு தலை சிறந்த புக்கை இன்னைக்கு நைட்டுக்குள்ள எழுதி தரலனா என்ன நீங்க தாராளமா கொண்டுக்கலாம் அப்படின்னு இவன் ஒரு வாக்க தரான். இவனுக்கு மரண தண்டனை கொடுக்க போற அதிகாரிகளும் யோசிச்சு பாக்குறாங்க, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டுக்குள்ள எப்படி ஒருத்தனால உலகத்திலே தலை சிறந்த ஒரு புக்கை எழுத முடியும், இது கண்டிப்பா ஒரு சாதாரண மனுஷனால முடியவே முடியாது அப்படின்னு அதீத நம்பிக்கை வச்சு அவனுக்கு ஒரு வாய்ப்பையும் தராங்க. அவனை ரிலீஸ் பண்ணி அவன் புக் எழுதுறதுக்கான டயத்தையும் தராங்க. அப்ப அன்னைக்கு நைட்டு அந்த புக்கை எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு வழிபாடு ஒண்ணு பண்றான். ஆனா இவன் கடவுளை கும்பிடல, அதுக்கு பதிலா சாத்தான்களோட தலைவனான லூசிஃபரை வணங்க ஆரம்பிக்கிறான். இவன் வழிபாடு பண்ணனால இவன் கண்ணுக்கு முன்னாடி லூசிஃபரும் வரான். இந்த புக்கை எழுதுறதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன், ஆனா அதுக்கு பதிலா எனக்கு தேவைப்படுறப்ப உயிரை நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு அந்த லூசிஃபர் இவனுக்கு ஒரு நிபந்தனையை விதிக்கிறான். அதுக்கு இந்த பாதிரியாரும் ஒத்துக்கிறான். அன்னைக்கு ஒரே நாள் நைட்லயே ஒரு பிரம்மாண்டமான புக்கை எழுதுறான். அதுக்கு அந்த சாத்தானோட கடவுளான லூசிஃபர் ஹெல்ப் பண்றான். இந்த புக்கை அவன் எப்படி எழுதுறான், 110 கழுதைகளை கொண்டு அதோட தோள்கள்னால எழுதுறான். இந்த புக்கை படிச்சு பார்த்த அதிகாரிகள்லாம் மிரண்டு போய் அவன் விடுவிச்சிடறாங்க. அவனை விடுவிச்ச கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் இந்த புக் ரொம்ப ஆபத்தான புக்குன்னு. மிக கொடூரமான 10 பக்கங்களை மட்டும் கிழிச்சிடறாங்க. அந்த பக்கங்களை அவங்க என்ன பண்ணாங்க, எங்க வச்சிருக்காங்கன்னு எந்த விஷயமும் இப்போ வரைக்கும் தெரியல. இந்த புக் இன்னமும் ஒரு மர்மமா தான் இருக்கு. இன்னமும் அந்த புக் இருக்குன்றதா ஆச்சரியமான விஷயம். அடுத்து நம்ம பார்க்க போற 2வது புக்கு, புது புக்கையாவது படிக்க முடிஞ்சு, ஆனா இந்த புக்கை படிக்கவே முடியல. இது என்ன மொழியில் எழுதியிருக்கான், அப்படி என்னதான் எழுதியிருக்கான்னு இப்போ வரைக்கும் யாருனாலையும் கண்டுபிடிக்கவே முடியல. 1912 வெல்பிரிட்ஜ்ன்றவர் புது புக்குகளை வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு காசு இல்லாதனால பழைய புக்குகள்
புக்குகளை கம்பி விலைக்கு வாங்கி அதை படிக்கிற பழக்கம் உள்ளவர். இப்படி பழைய புக்கு வாங்குறப்ப இவர்கிட்ட ஒரு மர்மமான புக்கு சிக்குது. அந்த புக்கை திறந்து படிக்கலாம் ட்ரை பண்றப்ப அந்த புக்ல எழுதியிருக்கிற மொழியை இவரால புரிஞ்சுக்க முடியல. ஒரு சில பக்கங்களை பிரட்டி பார்க்கும்போது அந்த புக்கோட பக்கங்கள்ல ஒரு வித்தியாசமான உருவத்தை வரைஞ்சு வச்சிருக்காங்க. அந்த உருவத்தை பார்த்து மிரண்டு போறாரு. பயந்து போன அவரு இதுக்கு மேல இந்த புக்கை படிக்கலாமா, படிக்க ட்ரை பண்ணலாமா அப்படின்ற குழப்பத்தோடயே இருக்காரு. சரி, நம்ம கைக்கு தான் அந்த புக்கு வந்துருச்சுல, எப்படியாவது இந்த புக்ல என்னதான் எழுதியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த புக்கை படிக்க ட்ரை பண்றாரு. இப்படி அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 1930 ஒரு மர்மமான முறையில இறந்து போறாரு. இந்த வெல்பிரிட்ஜ் இறந்து போன கொஞ்ச நாள்லயே அவரோட ஒய்ஃப் என்ன பண்றாங்க, இந்த புக்ல ஏதோ மர்மமா இருக்கு, இந்த புக் வந்ததுக்கு அப்புறம் தான் அபசகுணமா இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு அந்த புக்கை எங்கேயாவது போய் கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டிக்கு டொனேட் பண்ணிடுறாங்க. இது வரைக்கும் உலகத்துல இப்படி ஒரு புக் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த யூனிவர்சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிறவங்க அந்த புக்கை ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி, அந்த புக்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு படிக்க ட்ரை பண்றப்ப 6 துறைகளை பத்தி ரொம்ப டீட்டெயிலா எழுதிருக்காங்க. ஆனா என்ன எழுதிருக்காங்கன்னு யாராலையும் சரியா படிக்க முடியல. தாவரவியல், விலங்கியல், அண்டம், அணு, இந்த மாதிரியான 6 துறைகளை பத்தி ரொம்ப விளக்கமா எழுதிருக்காங்க. ஆனா அதுல இருக்க டீட்டெயில யாருனாலையும் 2 வரிக்கு மேல படிக்க முடியல. ஏன்னா இதை எந்த மொழியில் எழுதிருக்காங்கன்னு யாருனாலையும் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. எந்த ஒரு விசித்திர மொழியா இருந்தாலும் ஏதாவது ஒரு மூல மொழியில இருந்து காப்பி அடிச்சு உள்ள வெளியேன்னு மாத்தி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இந்த புக்ல எழுதியிருக்கிற மொழி உலகத்துல இருக்கிற எந்த மொழியோடையும் மேட்ச் ஆகல. இப்படி ஆராய்ச்சி பண்ண சில யூனிவர்சிட்டி இந்த புக்கு குறைஞ்சது 1000 வருஷத்துக்கு பழமையானதா இருக்கும். இந்த புக்கு எழுதின வரையும் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் பக்கத்துல இருக்க உஜ்பெகிஸ்தான் நாட்டுல கம்ருதீன் ஒரு வியாபாரி 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காரு. உலக நாடுகள்ல இருந்து பொருட்களை வாங்கி உலகம் முழுக்க பல இடங்களை வித்து வியாபாரம் பார்த்திருக்காரு. இதனால பல நாட்டு மக்களோட கலாச்சாரம், மொழி, பழக்க வழக்கம், மருத்துவம் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. இப்படி நிறைய மொழி இவருக்கு தெரிஞ்சனால எல்லா மொழிகளையும் கலந்து ஒரு புதுவிதமான மொழியை உருவாக்கி 6 துறைகளை பத்தி ரொம்ப ஆழமா எழுதியிருக்காரு. இவர் உருவாக்குன இந்த புது மொழியை இந்த புக்கு எழுதின இவராலேயே இவர் குடும்பத்துல இருக்கிறவங்களால மட்டும்தான் படிக்க முடியுமா. ஏன்னா இந்த புக்கு எழுதினதே இவர் குடும்பத்துக்காக மட்டும்தான். இவர் குடும்பத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் எல்லா துறைகளிலும் தலை சிறந்தவங்களா இருக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் எழுதியிருக்காரு. அப்படின்னு இந்த புக்கு பத்தி மர்மமா சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த 2 புக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மர்ம புக்குகளை பத்தின கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோல மறுபடியும் மீட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.